நம்ம சாஞ்சிக்கு என்னதான் ஆச்சு? ஜோரோக்கு இருக்க மாதிரி ஏன் சாஞ்சிக்கு மாசான சீன்ஸே இல்ல? எப்பயுமே கேர்ள்ஸுக்கு சிம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம சாஞ்சியை போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அனிமேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கலாம். இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஓபி யூனிவர்ஸ்குள்ள போயிட்டு இருக்கு. ஃப்ரீ டைம் ஸ்கிப்க்கு முன்னாடி, அதாவது மொத 500 எபிசோட்ஸ்ல சாஞ்சி தான் மோஸ்ட் வாண்டட் கேரக்டராவே இருந்தான். அலபாஸ்டா ஆர்க்ல crocodile கிட்ட மாட்டி இருக்க ஸ்ட்ராட்ஸ மிஸ்டர் பிரின்ஸா வந்து காப்பாத்துறது, ஸ்கைபியால உசாப்ப காப்பாத்திட்டு என்னரோட எலக்ட்ரிக்கல் பிளாஸ்ட வாங்குறது, வாட்டர் செவனுக்கு வந்தோம்னா ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. எனிஸ் லாபி வரையுமே சாஞ்சி தான் மெயின் ரோல் பண்ணிருப்பான். ராபினை ட்ராக் பண்றது, ராபின் பண்றது எல்லாமே ஸ்ட்ராட்ஸ்க்காக தான் சொல்றது, டென்னிஸ் லாபிக்கு போற ட்ரெயின்ல போறது அண்ட் டேபிள் ஜாம்பேன்னு பண்ற எல்லா சம்பவமே தரமான சம்பவம் தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சாஞ்சிக்கு ஒரு மாசான சீனே எங்குமே கொடுக்கல. டைம் ஸ்கிப் அப்புறமே சாஞ்சியோட லைஃப் மொத்தமா மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். டைம் ஸ்கிப் அப்பவே சாஞ்சி இவான்காவோட ஐலாண்ட்ல மாட்டி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கேயுமே சாஞ்சி ஒரு மொத்தமா பொண்ணாவே மாறி இருப்பான். அப்படி காட்டுறத நான் எந்த தப்பும் சொல்லல. லூஃபியோட மெசேஜ்க்கு அப்புறமே பெருசா எந்த அப்கிரேடும் ஆகியிருக்க மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அவன் ஸ்கை வாக்கிங் மட்டும் தான் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மத்த எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் பவர் அப் இருக்கும். ஆனா சாஞ்சிக்கு ஸ்கை வாக் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அப்படியே ஹோல் கேக் ஐலாண்ட் பக்கம் வந்தோம்னா சாஞ்சி தான் அந்த ஆர்க்கோட மெயின் எம்சியா இருக்கிறதுனால சாஞ்சிக்கு அங்கங்க நல்ல சீன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சாஞ்சியோட பேக் ஸ்டோரியுமே ரொம்ப சூப்பரா கொடுத்திருப்பாங்க. கடைசியில சாஞ்சி ஒரு ஃபெயிலியர் இல்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்க் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வானோல கூட ஜோரோட ஃபைட்ஸ் தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சாஞ்சியோட ஃபைட்ஸ் எல்லாமே நமக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, வானோல யாரோட சீன்ஸ் உங்களுக்கு அதிகமா ஞாபகம் இருக்குன்றது. இந்த இடத்துல டோய் அனிமேஷனுமே ஒரு காரணமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏகப்பட்ட ஃபில்லர் சீன்ஸை சாஞ்சிக்கு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னா, அனிமேல பாத்தீங்கன்னா வாட்டர் 7 ஆர்க்ல பிராங்கி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஃபைட்டுக்கு போயிருப்பாங்க. அதுல சாஞ்சி பண்ற கிக்ஸ் எல்லாமே பிராங்கி ஃபேமிலிக்கு பெருசா டேமேஜ் ஏற்படுத்தாது. அனிமேல சொல்றேன். இதுவே நீங்க மாங்கால பாத்தீங்கன்னா சாஞ்சி பிராங்கி ஃபேமிலிய போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெண்டாவதா ஹோல் கேக் ஐலாண்ட்ல கட்டாகுரிய டிஃபீட் பண்ணிட்டு லூஃபி மிரர் வேர்ல்டுல இருந்து வெளியே வரும்போது அவனை காப்பாத்த சாஞ்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் அட்டாக் பண்ண பிக் மாம் பைரட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே வந்த லூஃபிய சாஞ்சி காப்பாத்திடுவான். ஆனா அதுக்கப்புறம் பிகம்ஸ் சாஞ்சி போட்டு ஒரு அடி அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அடி மாங்கா பேனல்ல வரவே இல்ல. அதுவுமே அனிமேல மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஆயிட்டு இருக்க எக்கேட்லயே ஏகப்பட்ட ஃபில்லர் சீன்ஸ் இருக்கு. ஷாக்கா வாய்ட் செஞ்சுரி பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அப்போ சாஞ்சிக்கு மட்டும் அனிமேல ஒரு வியர்டான ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. மாங்கால பாத்தீங்கன்னா சாஞ்சி எல்லாரும் ரியாக்ட் ஆகிற மாதிரி தான் ரியாக்ட் ஆயிருப்பான். அந்த வியர்டான ஃபேஸ சாஞ்சிக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. சூசி கிட்ட வந்தோம்னா சூசியை பார்த்த சாஞ்சி சிம் பண்ணுவான் அண்ட் டாக் மாதிரி நடந்துக்கிற மாதிரி அனிமேல காட்டியிருப்பாங்க. ஆனா மாங்கால பாத்தீங்கன்னா வெறும் சிம் பண்ணிட்டு கேன் யூ கால் யுவர் டாக்னு தான் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பேனலை வேற பேனலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இந்த டாக் மாதிரி நடந்துற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. இதுமே ரீசெண்டா சாஞ்சி ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவே ஹேட்ரட் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அண்ட் எஸ் ஷார்க்கு கூட சண்டை போடும் போதுமே சாஞ்சி எந்த டிஃபிகல்ட்டும் இல்லாம ஈஸியா சண்டை போற மாதிரி தான் மாங்கால காட்டியிருக்காங்க. ஆனா அனிமேன்னு வரும்போது சாஞ்சி செராபியம் கிட்ட டிஃபீட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்க ஜோரோ செராபியம்ஸ் கூட காக்குவ ஹோல்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா இங்க சாஞ்சிய நாமி காப்பாத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. டோய் அனிமேஷன் என்ன மனசுல வச்சுட்டு இதெல்லாம் அனிமேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்பவும் புரியல. அண்ட் ஃபைனலி போனியா பார்த்து சாஞ்சி ஹார்ட் ஐஸ்ல சிம் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க ரீசெண்டா வந்த எபிசோட்ல. ஆனா ஆக்சுவல் மாங்கால சாஞ்சி அந்த மாதிரி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. போனியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இன்னொரு சீனுமே இருக்கு. ஷார்ட்ஸ் வந்து யோர்க்க புடிச்சு ட்ரெட்னிங் பண்ணிட்டு இருக்கும் போது சாஞ்சி பின்னாடி ஒரு ஓரத்துல கேக் எடுத்துட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அனிமேஷன்ல சாஞ்சிய மொத்தமாவே தூக்கிட்டாங்க. பின்னாடி இருக்க லூச்சிய காட்டுறாங்க. ஆனா அவனுக்கு பக்கத்திலே இருக்க சாஞ்சிய ஏன் தூக்கிட்டாங்கன்னு தெரியல. இது மட்டும் இல்லாம சாஞ்சிக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ்மே வரதா இருந்திருக்கு. ஓடாவுமே அதை அப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆனா டோய் அனிமேஷன் பிஸி ஷெட்யூல்னால அதை பண்ண முடியலன்னு ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. நானுமே அதை படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இது எந்த அளவு உண்மையா எனக்கு தெரியல, பட் போட்டிருந்தாங்க, நான் படிச்சிருக்கேன். இந்த வீடியோலயுமே நான் சாஞ்சி தான் கெத்து, ஜோரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்ல வரல. பேசிக்கா நானுமே ஜோரோட பெரிய ஃபேன் தான். பட் சாஞ்சிக்கு நடக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. எதுக்கு தேவையில்லாத ஃபில்லர் சீன்ஸா சாஞ்சி கொடுக்கணும்ன்றத நான் கேக்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் டோய் அனிமேஷனும் ஓடாவும் இதுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு. ஏன்னா இந்த விஷயம் இப்போ பெரிய விஷயமாவே ஓபி யூனிவர்ஸ்ல சுத்திட்டு இருக்கு. என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நானுமே உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்க சினி சென்பாய்.